கலர்ஸ் புது ஃபேஷனோட சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலையடிவாரத்தில் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமைத்த ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் பாலாஜி, இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் கிரிவல பாதையில் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில், அடிவாரம் மற்றும் கிரிவல பாதை, சுற்றுலா வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, மாவட்ட காவல் கண்காணி பிரதீப், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட இந்த குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். 2018ஆம் ஆண்டு திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் என்பவர் கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்பு மற்றும் தள்ளுவண்டி கடைகளை அகற்ற வேண்டும் என வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு 3 தினங்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையில் பழனி அடிவாரம் கிரிவீதியில் உள்ள தள்ளுவண்டி கடைகள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட வேண்டும், இதனுடைய அறிக்கை வருகின்ற 9ஆம் தேதி அறிக்கையாக உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து அடிவார பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை தேவஸ்தான அதிகாரிகள் அகற்றினர். இன்று ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான குழுவினர் அடிவாரம் கிரிவல பாதையில் ஆய்வு செய்து தற்போது திருக்கோயில் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வில் பக்தர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் எனவும் ஆக்கிரமிப்பு கடைகள் செயல்படுவது குறித்தும் ஆய்வு செய்து பின்னர் நீதிமன்றத்திற்கு அறிக்கையாக சமர்ப்பிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.